ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல பெரிய புக்கை கொடுத்துருக்காங்க. லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய பாடத்தலை திட்டத்தின்படியும் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் 25, சொல்லகராதி 15, எழுதும் திறன் 15, கலைச்சொல் 10, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15, எளிய மொழிபெயர்ப்பு 5, இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு 15. இதுதான் பொது தமிழோட சிலபஸ், எஸ்எல்சி தரம். இதோட விலை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 685 ரூபா போட்டிருக்காங்க. எத்தனை பேஜ் அப்படின்னா 336 பக்கம் இருக்குது. இலக்கணத்தில் பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறிநிலை வேறுபாடு, சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது நமக்குரிய சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த சிலபஸை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த இலக்கணத்தில் எழுத்துனா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனோட ஃபுல் டீட்டெயில். எக்ஸாம்பிள், தமிழ் எழுத்துக்கள், அதோட உயிர் எழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எழுத்து, உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த எழுத்து சம்மந்தமாக பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சி, இது முடிஞ்சிச்சு எழுத்து. பிரித்தெழுதுக்கு இயல்பு புணர்ச்சி, புணர்ச்சியிலிருந்து பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு, சிலை ப்ளஸ் அலகு சிலை அலகு, லை இல் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது புணர்ச்சியில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது புணர்ச்சி ஃபுல்லாக, புணர்ச்சினா என்ன, இப்போ எக்ஸாம்பிள் முச்சிலுக்குற புணர்ச்சினா என்ன, அதோட எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி எல்லா புணர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிற பிரித்தெழுதுக ஃபுல் டீட்டெயில் புக்கில் இருக்குது. அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம், புது புக், 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12, 11. அடுத்து 6ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது, 7ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது, 8ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது, 9ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் இருக்கிற பிரித்தெழுதுக. இந்த மாதிரி புக்கு வைஸாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் சமச்சீர் பாடத்திட்டம் 12, 12ஓட சிறப்பு தமிழ் சமச்சீர் பாடத்திட்டம். அடுத்து பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வல்லின மிகுமிடம், வல்லின மிகாமிடம் பற்றி கொடுத்துருக்காங்க. லகர லகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க. லகர வேறுபாடுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லகர லகர வேறுபாடுக்கு உங்களுக்கு புக் பேக் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. லகர வேறுபாடு, அடுத்து ரகர வேறுபாடு, அடுத்து நகர வேறுபாடு, அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன எழுத்துக்கள்னால் என்ன, மெய் இன எழுத்து, உயிர் இன எழுத்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து புத்தக பின் வினாக்கள், பிழை திருத்தம், பிழையாக கொடுத்துருக்க வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதை திருத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது புக் பேக்கில் இருக்கிற பிழை திருத்தத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர் சொல் அறிக, சொல்னா என்ன, அதனுடைய டீட்டெயில். வேர் சொற்கள்னால் என்ன, இப்போ அகழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்னென்னா அகல். இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே இவ்வளோ ஆனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45 கொடுத்துருக்காங்க. அதாவது இதுலேருந்து இங்கே வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குது. புக் பேக் பயிற்சி வினாக்களில் இருக்கிற வேர் சொற்கள் என்ன அப்படிங்கிறது 45 இருக்குது. அடுத்து வினை சொல்ல வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையற்ற, வினையாளன், பெயரச்சம், வகையறுதல், இந்த மாதிரி பிரித்து எழுத. அது எல்லாத்துக்குமே என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படி கொடுத்துருக்காங்க. வினை எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு, இப்போ வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிறது அதோட டீட்டெயில். இப்போ பெயரச்சம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில், குறிப்பு பெயரச்சம், இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் இது ரிலேட்டடாக இருக்கிற 46 கொஷினையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அயர் சொல்லேருந்து தமிழ் சொல்லாக மாற்றுது. எக்ஸாம்பிள், டிவினா என்னது, தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி. இந்த மாதிரி ஆங்கில சொல்லேருந்து தமிழ் சொல்லாக மாற்றக்கூடியதுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருங்க. எத்தனை பேஜ் இருக்குது பாருங்கள். இங்கே ஆரம்பித்து இந்த பேஜ் ஃபுல்லாக, இந்த பேஜு அடுத்து இங்கே இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே இது பிறமொழி சொற்களில் வாக்கியங்களாக தேர்ந்தெடு அப்படிங்கிறது பயிற்சி வினாக்களில் இதில் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு 12 கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் கொஞ்சம் இவங்க ரேண்டமாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 பேஜ், 3 பேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை,
அறிதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஒற்றுப்பிழைனா என்ன? பிழை திருத்தம். எக்ஸாம்பிள், செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. அது திருத்தம் எப்படி? செந்தமிழ் உள்ளுயிரே, இந்த இல்லு மட்டும் மாறி இருக்கு, அப்புறம் செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற பிழை திருத்தம். இது வந்து ஒற்றுப்பிழைக்கு எக்ஸாம்பிள். எழுத்துப்பிழைனா என்னன்னு பார்த்துருக்காங்க. அடமானம், அடைமானம். இது வந்து எழுத்துப்பிழை, இது ஒற்றுப்பிழை. இதுக்கான டீட்டெயில். அடுத்து 2 வினை சொற்களையும் வேறுபாடு அறிதல் பற்றின டீட்டெயில். ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு வினை சொற்கள் 2 இருக்கும். வேறுபாடு. பேன் அப்படின்னா காப்பாற்று, பேன் அப்படின்னா தலையில் வாழும் பெண். இந்த மாதிரி பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லகராதி கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். அகம்னா என்ன? புறம். இந்த மாதிரி சொல்லகராதி. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். ஆளர்ந்து எண் எழுத்து அப்படி சொல்லி ஆளர்ந்து தமிழில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆனா என்ன, அவனா, ஈனா, இதிலேருந்து இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது உள்ள இப்போ எக்ஸாம்பிள் மே அப்படின்னா என்ன அப்படின்னா இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோக மரம், யமன், பிரம்மன். இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியும் நிறைய அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இருவினைனா என்ன? நல்வினை, தீவினை. இரு திணைனா என்னது? உயர்திணை, அக்கிணை. இந்த மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. அதில் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11 கீழ்கணக்கு நூல், பிள்ளை தமிழ் பருவம். இந்த மாதிரி பொருந்தாத வினையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைகளுடைய டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதி, பாரம், பாலை, பானை, பாறை. இது ஆன்சர். பாரதி, பாரம், பாலை, பாறை, பானை. இது 1லிருந்து எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 104 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது போக அது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஒரே மாதிரி வேர்டுக்கு வந்து 2 பொருள். எக்ஸாம்பிள் கலைனா என்னது? அழகு, நுட்பமான. இந்த மாதிரி 2 பொருள். இருபொருள் குறிக்கும் சொற்கள் 1லிருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. கோர்த்து அப்படின்னா என்னது? கோத்து. பேச்சு வழக்கில் கோர்த்து சொல்லுவோம், எழுத்து வழக்கில் கோத்து. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஃபுல் பேஜ் கொடுத்துருக்காங்க. பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல், பொருத்தமான சொல்லை தேர்வு செய்தல் அப்படிங்கிற மாதிரி 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்திலேருந்து. நிரூபித்த அப்படின்னா என்னென்னா உருவாக்கிய. இது 6ஆம் வகுப்பு புக்கு, 7ஆம் வகுப்பு. இந்த மாதிரி புக் வைஸாக கொடுத்துருக்காங்க. புது புக்கு, பழைய புக்கு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. சமச்சீர் புக்கும் சேர்ந்து வந்திருக்கு. இது நிறைய இருக்குது. அதாவது பொருள் கூறுக இது. அடுத்து கோடிட்டு எடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தக பின் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படி கூட. ஆற்றூர் எப்படி மாறி இருக்கு? ஆத்தூர். இதிலிருந்து ஒரு 66 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து பிழை திருத்தம். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். பிழை திருத்தம் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு பிழை திருத்தம் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கை எழுத்தாக மாற்றுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். எடுத்துக்காட்டு என்னென்னா அன்புனா அதுக்கு என்னென்ன மீனிங்? நேசம், பரிவு, இரக்கம், பிரியம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 பேஜ் 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதும் திறன்னா என்ன அப்படிங்கிறது. தொடர் வகைகள் பற்றின டீட்டெயில். இந்த மாதிரி எல்லா டாபிக் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். தொகை மரபு, பொருட்களின் தொகுப்பு, தொகை மரபு, மரபு தொடர், பறவைகளின் ஒலிபரப்பு, பிஞ்சு வகை பெயர், இளமை பெயர், ஒலி மரபு, தாவரங்களின் உறுப்பு பெயர். இந்த மாதிரி எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. புக்கை படிக்காமல் நம்ம இந்த புக்கை பார்த்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். முந்தைய ஆண்டு வினாக்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொற்கள் பாருங்கள். எல்லாமே டாபிக் ரிலேட்டாக கொடுத்துருக்காங்க. அறிவியல் பாடத்தில் இருக்க கலைச்சொல், அறிவியலையும் இயற்பியல் பாடத்தில் இருக்கிற கலைச்சொல் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
அடுத்து விலங்கியல் எல்லாமே டாபிக் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து கணினி மற்றும் தொழில்நுட்ப விதிமுறை அப்படிங்கிற பாடத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கல்வி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 10 மார்க் வருது அப்படிங்கிறதுனால. மருத்துவம், கலை சொற்கள் வந்து உங்களுக்கு 10 மார்க் கேட்குறாங்க. எப்போ 2 மார்க் கொஸ்டின் நமக்கு வரும். இந்த வாட்டி 10 மார்க். மேலாண்மை, சட்டம் எல்லா ரிலேட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புவியியல் இந்த மாதிரி எல்லாமே ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கலைச்சொல், தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பம் பற்றி ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கலை சொற்களுக்கே இத்தனை பேஜ் வருது. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது வரைக்கும் கலைச்சொல் எப்படி ஒரு 50-60 பக்கம் கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்காங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ தான் புக்கு கிடச்சிச்சு எனக்கு. அடுத்த பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எளிய மொழிபெயர்ப்பு 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் தான் இருக்குது. வகுப்பு வரிசையாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு பற்றியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலபஸை அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் திருக்குறள் பட தொடர்பான செய்தி அப்படின்னா திருக்குறளில் திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன, திருவள்ளுவரின் வேறு பெயர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் ரிலேட்டடாக இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட தமிழ் மொழி தொடர்பான செய்தி. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேவனைய பாவனர், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சிதனார், ஜிபோ வீரமாமுனிவர் தமிழ் தொடர்பு செய்தி தொடர்பான செய்தி. இப்போ எக்ஸாம்பிள் தேவனைய பாவனர் எடுத்துட்டோம்னா அவரோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. தேவனையரின் படைப்புகள், அவருடைய சிறப்பு பெயர்கள், அவருடைய வேர்ச்சொல் ஆய்வின் தோற்றம் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அகரமுதலி, ஜிபோ பற்றின டீட்டெயில் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு டீட்டெயில். இது வந்து தமிழ் புக்குக்கான டீட்டெயில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.